ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த துருஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான துர்மிகி வருடம் வைகாசி மாதம் 32ஆம் தேதி 14/6/2016 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். எதிர்கால பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜாதகம், கைரேகை, எண் கணிதம். இதில் இந்த எண் கணிதம் அப்படின்ற சாஸ்திரம் மேல்நாட்டிலேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லுவாள். நம்ம இதில் பார்த்திங்கன்னா அந்த ஜாதகம் தான் பிரசித்தம். இந்த கைரேகை சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம்ன்றது உபரியாக சொல்வாள். இந்த கைரேகையும் சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரமும் உபரியாக சொல்வாள். ஆனால் மேல்நாட்டு அறிஞர்கள் கூட இந்த கைரேகைகளை பற்றி நிறைய எழுதியிருக்கா. சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரங்களை பற்றி ஒரு தேசங்களில் ஒரு மாதிரியான அபிப்பிராயங்கள் உண்டு. உதாரணம் சைனா, ஜப்பான், இந்த மாதிரி தேசங்களில், இந்தோனேஷியா, இதில் ஒரு அபிப்பிராயங்கள் உண்டு. இந்த கலர் வர்ணங்களுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பான். இந்த அஸ்தரேகை சாஸ்திரம்ன்றது ஒரு பெரிய பழமையான கலை. இப்போ நிறைய பேருக்கு சாதாரணமாக புஸ்தகங்களை பார்க்கும்போது என் கையில் விதி ரேகை இல்லை, இந்த அதிர்ஷ்ட ரேகை இல்லைன்னா சொல்லுவாள். ஆனால் எல்லார் கையிலையும் எல்லா ரேகையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆயுள் ரேகை, இருதய ரேகை, அதிர்ஷ்ட ரேகை, சூரிய ரேகை, தன ரேகை, ஞான ரேகை, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த ஞான ரேகை அப்படின்றது ஞானிகளுக்கும் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய அபூர்வமானவர்களுக்கு மட்டும் வரக்கூடியதுன்னு சொல்லுவாள். ஆனால் தனரேகை இல்லைன்னா கூட அதிர்ஷ்டம் வராதுன்னு கற்பனை பண்ணக்கூடாது. சில பேர் என் கையில் ஆயுள் ரேகை இல்லை, அதனால் ஆயுளே இல்லையானோ. அப்படி கிடையாது. 40 வயசில் இந்த கேள்வி கேட்கும்போது யோசிக்கணும், ஆயுள் ரேகை இல்லாமல் 40 வயசு எப்படி வந்திருக்கும்? அதனால் ஒரு ரேகை இல்லைன்னு உடனே நமக்கு அந்த பலனே இல்லைன்னு அப்படி ஒரு அபிப்பிராயத்துக்கு போகக்கூடாது. ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சென்னையிலேருந்து சுரேஷ் எழுதியிருக்காரு சுவாமிஜி. அதாவது கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த கருவறையில் ஆண்கள் தான் எப்போவுமே பூஜைகள் செய்கிறாங்க, ஏன் பெண்கள் அந்த மாதிரியான பூஜைகள் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதற்கான விளக்கம் என்னன்னு சொல்லுங்கள் சுவாமிஜி. இப்போ பொதுவாக நாம் பார்க்குறத வச்சு தான் நம்ம மனசுக்குள்ளே கேள்விகள் வருது. உலகத்தில் நாம் பார்க்காத விஷயங்களும் நிறைய இருக்குது. ஒரு முறை சிவாஜியோட கதை நினைக்கிறோம், சத்ரபதி சிவாஜியோட கதை. ஒரு கோட்டை கட்ட தீர்மானித்த இடத்துல பார்த்தா பல நரி ஒரு முயலை துரத்திக்கிட்டே தான். அந்த ஒரு குறிப்பிட்ட மலைக்கிட்ட வந்தோட முயல் நரியை துரத்த ஆரம்பிச்சு தான். இப்படி ஒரு கதை சொல்லுவாள். அந்த இடத்துல கோட்டை கட்டினா நல்லா இருக்கும்னு தீர்மானிச்சான்னு சொல்லுவாள். அதாவது முயல் நரி முயலை துரத்துற வரைக்கும் தான் நமக்கு தெரியும், முயல் நரியை துரத்திய கதை நமக்கு தெரியாது இல்லையா? அதேமாதிரி அப்பாச்சி கதையில் கூட அப்பாச்சி வெயிலில் படுத்துட்டு ஏதோ தூங்கிட்டு இருக்காராம். அவருக்கு மேலே ஒரு பாம்பு படம் எடுத்து அவருக்கு நேல் கொடுத்ததா யாரோ வழியில் போன ஒரு அந்தனர் பார்த்துட்டு, நீ மிகப்பெரிய மந்திரி ஆகிட போகிற, ராஜ்யத்தை ஆளக்கூடியவருக்கு வலதுகரமாக இருப்பேன்லாம் சொன்னான்லாம் சொல்லுவாள். பாம்பு கடித்து கேள்விப்பட்டிருப்போம், பாம்பு வெயிலுக்கு நேல் கொடுத்ததுன்னு ஒரு கதையை நம்ம இப்போ தான் கேள்விப்படுறோம். அந்த மாதிரி நம்ம கண்ணில் பார்த்த விஷயத்த நம்ம கேள்வி கேட்டுட்ருக்கோம். கண்ணில் பார்க்காத விஷயம்னு சொல்லும்போது எவ்வளவோ இருக்குது. ஆனால் சில விஷயத்துக்கு நம்ம சமாதானம் சொல்லிவிடுவோம். சில விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணம் சொல்கிறோம். இப்போ நீங்கள் திவ்ய தேசங்கள் 108, வைணவ திவ்ய தேசங்கள் 108. இதில் 106 இந்த பூலோகத்தில் 2 பூலோகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இந்த திவ்ய தேசத்தில் முக்திநாத்னு ஒரு க்ஷேத்திரம்.
இந்த முக்திநாத்ன்ற க்ஷேத்திரம் நம்ம பாரத தேசத்தை கடந்து அந்த நேபாளில் உங்களுக்கு வந்து அந்த க்ஷேத்திரம் அமைஞ்சிருக்கு ஒரு மலைக்கு மேலே. அங்கே வந்து மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சாலக்கிராம மூர்த்தியாக முக்திநாதர் அப்படின்னு காட்சி கொடுக்குறார். அந்த முக்திநாதரை பூஜிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா ஒரு நேபாளி பெண். அந்த முக்திநாதரை உள்ளே உட்கார்ந்து பூஜிக்கக்கூடியது, தொட்டு பூஜிக்கக்கூடியவர் ஒரு நேபாளி பெண். இப்போ உடனே அது தேசாச்சாரம்னு சொல்லிடுவோம். அதுதான் சமாதானம்னு சொல்கிறோம். உடனே இல்லை அது தேசாச்சாரம். தேசாச்சாரம்னா அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுஷ்டானம், வழக்கம் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்படி சொல்லி இந்த விஷயத்தை வந்து அப்படியே நம்ம முடிச்சிடுவோம். பொதுவாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைணவ ஆகமங்களில் வைகானசம் பாஞ்சராத்திரம், இதில் வந்து வைகானச தர்மசாஸ்திரம் இருக்குது, பாஞ்சராத்திர ஆகமம் இருக்குது. இப்போ இந்த வைகானசம் பாஞ்சராத்திரம்ன்றது ரெண்டும் வைணவத்தில் சுவாமியை பூஜிக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லக்கூடிய ஆகமம். ஒரு மனுஷாளுக்கு எப்படி 2 கண்ணும் அந்த மாதிரி இந்த ஆகமம்ன்றது பெருமாளை பூஜிக்கக்கூடியதில் 2 கண்ணு மாதிரி இருக்கக்கூடியது. 2 நவரத்த ஒரு ரத்தனம்னு சொல்லலாம், வைரம்னு சொல்லலாம். இந்த ஆகமங்களில் நிறைய இது இருக்குது. இதில் வந்து வைகானசத்தில் மரிச்சி மாதிரி மரிச்சி, பிருகு, அத்திரி, காஷ்யபர் 1.5 கோடி கிரந்தங்கள் எழுதியிருக்கா. இதெல்லாம் நம்ம படித்து நீராக போகும்பொழுது நம்ம இந்த எதுக்கு சொல்கிறோம்னா, நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சைவ ஆகமத்தில் 28 சொல்லப்பட்டிருக்கு. காமிக்க ஆகமம்னா இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா சில கோயில்களில் பார்த்திங்கன்னா அதையும் உட்பட்டு கொஞ்சம் வித்தியாசமான பூஜைகள் அது பாரம்பரியமாக நடக்கிறதுன்னு வழிமுறைகளில் சின்ன சின்ன மாறுதல் இருக்கும். இப்போ நீங்கள் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையும் ஆண்கள் தான் பூஜை பண்ணுவாள். கர்ப்ப கிரகம் சொல்கிறீங்க, கருவறை அப்படின்னு சொல்லுவாள். கருவறை இதுக்கு ஆகமம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகரிஷிகளால் எழுதப்பட்டது. ஒரு ஆகமம்னு எடுத்துட்டிங்கன்னா மகரிஷிகளால் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ உதாரணம் சொல்லும்போது பதித பாஷண்ட வேத தூஷக மௌட்டிக அந்நிய தேவதா பக்தா நாம் பூஜா காலே, இதில் ஸ்திரீன்ற வார்த்தை வரும். அப்போ பெண் வந்து பார்க்கக்கூடாது, இந்த பூஜை பண்ணுறத பெண் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை வரும். அப்போ அந்த பூஜைக்கு தர போட்டுட்டு அதை பெண் பார்க்கக்கூடாது, நைவேத்தியம் பண்ணுறோம், அதில் ஒரு வார்த்தை வரும்பொழுது அங்கே நீங்கள் கவனிக்கணும். அதில் அப்போ ஆகமங்களில் வந்து இது உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு நீங்கள் வந்து ஏன் வரக்கூடாதுன்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். இதில் ஆகம பிரதிஷ்டை இருக்குது, சித்தர் பிரதிஷ்டை இருக்குது. இப்போ வந்து ஒரு வீடு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம். அந்த வீட்டுக்கு ஓனர் வந்து சொல்கிறார், இது நான் உட்கார வச்சாரு, இது என்னோடய பெட்ரூமு, மற்றவங்களை அலோவ் பண்ணுறது இல்லைன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். டைனிங்கில் சாப்பிட்லாம், அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணலாம், அங்கே குளிக்கலாம், அவங்க கொடுக்குற கெஸ்ட் ரூமில் தங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அவரோட ரூமில் வராதுன்னு சொன்னால் அந்த ரூமில் போக முடியுமா? நம்ம போக மாட்டோம். அப்போ மகரிஷிகள் ஒரு இலக்கணம் வகுக்கும்போது இந்த இலக்கணத்தில் இதான் விதி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த விதியை மீறினா அப்போ அந்த இலக்கணம் கிடையாது. நாம ஒரு இலக்கணத்தை எழுத வேண்டியது தான், அந்த இலக்கணம் கிடையாது. அப்போ இப்போ பெண்கள் வந்து கருவறையில் போகிறாங்கன்னா போகிறாங்க. இப்போ முக்திநாத் உதாரணம் சொன்னேன். உங்களுக்கு முக்திநாத் அப்படின்னா என்னன்னா, சுவாமி வந்து முக்தி கலியுகத்தில் முக்தி தரத்துக்காக காட்சி கொடுக்குறார். அந்த சாலக்கிராம மூர்த்தியாக அந்த மண்ணை மெரிச்சாலே போகிறோம் உனக்கு முக்தி உண்டுன்னு சொல்கிறார். எப்படி வந்து உங்களுக்கு காசியில் இறக்க முக்தின்னு சொல்கிறோம், உங்களுக்கு வந்து அது மாதிரி அண்ணாமலையை வந்து நினைக்க முக்தின்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி பெருமைகளை சொல்லும்போது முக்திநாதரோட அந்த மண்ணை மெரிச்சாலும் அவரை தரிசித்தாலும் முக்தின்னு சொல்கிறான். அப்படியேப்பட்ட ஒரு க்ஷேத்திரத்தில் ஒரு பெண் பூஜிக்கிறான். அப்போ இதில் வந்து என்னோட கருத்தை மட்டும் நான் சொல்ல முடியாது. இது வந்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறதுனால அதுக்குரிய ஆகமங்களை வந்து விளக்கம் கொடுத்து தான் சொல்ல முடியுமே தவிர என் கருத்தை மட்டும் இதில் சொல்ல முடியாது. இப்போ சித்தர் பிரதிஷ்டைன்னு சொல்லும்பொழுது, சித்தர்கள் பிரதிஷ்டைன்னா இந்த கலியுகத்தில் அற்புதங்களை செய்கிறதுக்காக பிறந்து ஜாதி மதம் இனத்தை கடந்து எந்த ஜாதி எந்த இனமாக இருந்தாலும் சுவாமியை வந்து பூஜைக்கு ஏற்ற வகையில் சில இடங்களில் பிரதிஷ்டை நடக்கும். அது பெண் தெய்வமாக இருக்கலாம், லிங்க ரூபமாக இருக்கலாம், நாராயணமூர்த்தியாக இருக்கலாம், சுவாமி பெருமாளாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பெண்கள் பூஜிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இடங்களில் பெண்கள் உள்ளே போகிறா, பூஜை பண்ணுறா, அதில் எந்த குறைபாடும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இல்லை நான் இந்த கோயில் உள்ளே தான் போய் தொடணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்தோட விதியை வந்து மாற்றுறோம். இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு விதி இருக்குது, கர்நாடகாவில் ஒரு விதி இருக்குது, மும்பையில் ஒரு விதி இருக்குது, டெல்லியில் அந்தந்த மாநில அரசாங்கம்னு சில சட்டங்கள் போட்டிருக்காங்க.